மக்களே, ஏதோ ஒரு நல்ல டிஷ்ஷாக சமைக்கலாம்னு யூடியூப் வந்திருப்பீங்க. ஆனால் எங்கள் வீடியோ வந்து ஒரு சுமாரான சமையல் தான். ஆனால் எங்கள் வீட்டில் வழக்கமாக காலங்காலமாக செஞ்சிட்ருக்காங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எங்கள் செஃப் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி தான் அகலமாக வைக்கணும் அப்படிலாம் இல்லை, எதில் வானலில் கூட வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு கட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது லைட்டாக ஒரு பிங்க் ஷேடு வரணும். அடுத்த கிளிப்பில் வரும் பிங்க் ஷேடு, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பிங்க் ஷேடு வர வரைக்கும் நல்லா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2-3 பச்சை மிளகாவை கீரி போட்டு 2ஆக கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் தக்காளி, எங்கள் செஃப் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக ஒழுங்காக கட் பண்ணாமல் முழுசாக போட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காகவே கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரிலாம் போடணும்லாம் இல்லை. இந்த மாதிரி 2-3 தக்காளி போட்டு வதக்கிடுங்க. இந்த இடத்துல எங்கள் செஃப் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு தக்காளிக்கு முன்னாடியே போடணுமாம்மா. அது ஒரு கவலையாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தக்காளிக்கு அப்புறம் தான் அந்த ஞாபகம் வந்ததுன்னு தக்காளிக்கு அப்புறம் போட்டு வதக்கிட்டாங்க. இந்த சைடு இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துடணுன்ட்டு இதையும் வீடியோ எடுத்துருவோன்னு அவசரமாக இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மிஸ் பண்ணுவேனா, அதையும் கிளிப்பை போட்டு அதையும் வீடியோவாக எடுத்து நான் கிளிப் போடுவேன், எல்லாமே போடுவேன். இட்லி ஊற்றி நல்லா அது ஒரு பக்கம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஆனால் என்னோடய ட்விஸ்ட்டு என்னென்னா, இந்த இட்லி கூட நாங்கள் வைக்கிற குழம்புக்கு முன்னாடி வெந்துருச்சு. ஆனால் எங்கள் குழம்பு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆணுச்சு. நல்லா தக்காளியெலாம் வதங்குற கேப்பில் ஒரு அடிசல் இட்லி ஊற்றிட்டாங்க. ஒரு பக்கம் இட்லி நல்லா வேகட்டும், இந்த சைடு குழம்புக்கு வரும். குழம்பு பேரே நான் சொல்லலைல்ல, ஒரு தக்காளி குருமா அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மொத்தமாக 2 ஸ்பூன் தான் போட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு காரம் பத்தலை. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் காரம்னு சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தாலே காரமாக இருக்குன்றவங்க, அதனால தான் 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. தேங்காய் அப்புறம் முந்திரி, கசகசா போட்டு அரைச்சி அது ஒரு பேஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சாங்க. கன்சிஸ்டன்சி வரும், நீங்கள் வச்சிங்கன்னா கன்சிஸ்டன்சி வரும். அது நல்லா கொதிக்கிட்டுன்னு ஒரு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்துடும். ஆனால் எங்கள் இட்லி அதுக்குள்ளே வெந்துருச்சு. எங்கள் சாம்பார் குருமா இன்னும் கொஞ்சம் வெந்துட்டு தான் இருக்குது. இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. அடுத்த அடிசலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சா குருமா ரெடி. ஆக்சுவலாக இது சிம்பிள் தான், ஒரு 5-10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் 15 மினிட்ஸே ஆகுது. சூடாக இட்லியில் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். எங்கள் அம்மா கொஞ்சம் நீட்டாக ஊற்றுமான்னேன். அவங்க பாட்டுக்கு ஒன்று பண்ணாங்க.